ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம நார்மல் இருக்கும் போல் வேர் மெத்தட் மோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அதோட கிடைச்ச வேல்யூ வந்து ஆப்டிமாலிட்டி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டு. சம்டைம்ஸ் டெஸ்ட் ஆப்டிமாலிட்டி சொன்னாலுமே நம்ம வந்து மோடி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, மோடி மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணோம். வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சிலபஸில் கிடையாது. ஓகே. சொல்யூஷன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் ஜென்ரலாக நீங்கள் சப்ளை தென் டிமாண்ட் செக் பண்ணணும். ஸோ சப்ளை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணினா உங்களுக்கு 28 வருது. டிமாண்டே நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணினா உங்களுக்கு 28 தான் வருது. ஸோ அப்படிங்கிறப்ப சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட். ஸோ சப்ளை ஈக்குவல் டிமாண்ட்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வேகல்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம இதோட ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம வேகல்ஸ் மெத்தடில் நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்க அப்படி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் உங்களுக்கு 9, 8 தான் இருக்குது. ஸோ 8 தான் சின்ன நம்பர், 9 அடுத்த சின்ன நம்பர். அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8 and 9 1. நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7, 10. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 3 தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 and 9 இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2. ஸோ இதில் வந்து 2 and 4, 10 and 12. ஸோ அப்படிங்கிறப்ப 2. ஸோ காலம் வைஸ் பாருங்கள். ஸோ காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 தான் இருக்குது. ஸோ நீங்கள் டவுட் வரலாம், சார் ரெண்டுமே 10 தானே, இப்போ தான் நான் 10 சூஸ் பண்ணி 11 சூஸ் பண்ணுவா, இல்லை 2 10 சூஸ் பண்ணுவான்னு கேட்பீங்க. கன்ஃபியூஸ்லாம் வேணாம், 2 10 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் செல்லில் இருக்கிற நம்பர் வேல்யூ 10னா அடுத்த செல்லும் 10 தான் லிஸ்ட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் 11க்கு போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ 10 தான் எடுக்கணும். ஸோ 10 டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 0. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 தான் லிஸ்ட் நம்பர், செகண்ட் லிஸ்ட் 9. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 and 8 இருக்குது. அப்படி லிஸ்ட் நம்பர் 1. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த செகண்ட் ரோ தான் உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 தான் சின்ன நம்பர். ஸோ அப்படிங்கிறப்ப 7 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ 7க்கு எவ்வளோ சப்ளை தேவைப்படுது, 10 தேவைப்படுது. பட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, 7 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கள், 7 தான் இங்கே எழுத முடியும். கரெக்டாக 7 எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7க்கு 0 போட்டுருங்க. இங்கே 7 போச்சுன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும் ரிமைனிங். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் 0 ஆயிடுச்சு உங்களுக்கு 3 என்ன பண்ணணும், அந்த எங்கே 0 அது ரோவோ காலம் அது ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் இது முடியுது. ஸோ நெக்ஸ்ட் மோடி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ரோ அஃபெக்ட் ஆகலை, அப்படி தான். செகண்ட் ரோ ஐஃபோன் போட்டுருங்க, அப்படி 0 ஆகிடுச்சு. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகலை. ஸோ 2 தென் ஃபோர்த் ரோலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 போயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு 10ம் இந்த 10 போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இந்த 10ம் 11, 12 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இங்கே 1. இங்கே பாருங்கள் 9, 9. இப்போ 2 9 இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு 0. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு 9, 8. அப்போ இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எவ்வளோ, 1. ஓகேவா? ஸோ 8, 9 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்குறப்ப இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, எதை சூஸ் பண்ணலாம்? ஸோ இது நிறைய பேருக்கு வரும். ஸோ நீங்கள் 2 மேலே எதை வேணால் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து இதை ஸ்டார் போட்டுக்கிட்டு நம்ம சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஸ்டார் போட்டு சூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாக எடுக்க போகிறீங்க. இந்த ரோ சின்ன நம்பர் இந்த 7 தான். கரெக்டாக? ஸோ 7க்கான டிமாண்ட் எவ்வளோ, 9, சப்ளை 8. நம்மளால் 8 தான் கொடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ 8 போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இங்கே 0 போட்டுருங்க, இங்கே 1 கழிச்சிட்டிங்கன்னா இப்போ 0 வருஷம் என்ன பண்ணலாம், என்டையர் காலத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது முடிவு போச்சு. நெக்ஸ்ட் என்ன போகலாம், அப்படியே அசோஷியல். ஸோ 9, 10 தான் இருக்கிற ரோஸ் பார்க்குறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1. இது 0 ஆகிடுச்சு, ஐஃபன் போட்டுருங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 and 11. ஸோ 9 and 11 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 2. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 and 12 தான் இருக்குது. ஸோ 14 and 12க்கு டிஃப்ரென்ஸ் வரும் 2. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 11, 12 இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. அப்படியே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1 வரும். நெக்ஸ்ட் இங்கே 9, 9, 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 0 ஆயிடுச்சு. அப்படிங்க ஐஃபன் போட்டுருங்க. எப்போவுமே 2, 2 தான் நிற்கிது. ஸோ 2, 2 நிற்கிறப்ப இதான் பெரிய நம்பர் 2, 2 தான் நிற்கிது. இப்போ எது சூஸ் பண்ணுறது கேட்பீங்க. ஸோ நீங்கள் கவலையோட எது வேணும் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நான் கீழே சூஸ் பண்ணுறேன். ஸோ கீழே சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வருது, ஸோ கீழே சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 12 and 14 வருது. கரெக்டாக? ஸோ 12 and 40க்கு உங்களுக்கு எது சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 தான் சின்ன நம்பர். அதுக்கு எவ்வளோ சப்ளை 10, டிமாண்ட் எவ்வளோ 4 தான். அப்போ 4 போட்டு என்ன பண்ணலாம்,
இங்கே சப்ராக்ட் பண்ணிங்க. அப்போ இங்கே 6 வரும், இங்கே 0. அப்போ இங்கே 0 வந்துச்சுன்னா என்டையர் என்ன பண்ணலாம், என்டையர் ரோவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மோடியா அசோசியல் மோடி இதோட ஐ மீன் ஆப்போசிட் நெக்ஸ்ட் 1 தென் இது ஃபுல்லாக ஐஃபன் அப்படி வேறு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 9 அப்படிங்கிறப்போ 2. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக 0. ஸோ ஐ மீன் ஆல்ரெடி 0 அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கே போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 10 and 11 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஐஃபன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் தனியாக ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அப்படிங்கிற 2 தான் இங்கே பெரிய நம்பர். அப்படிங்கிறப்ப இதுதான் நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 9 தான் சின்ன நம்பர் உள்ள பார்த்தீங்கன்னா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் எது பெருசோ அதை நம்ம எடுக்கணும், அந்த ரோ தான் எடுக்கணும். தென் உள்ளே பார்த்தீங்கன்னா எது சிறுசோ அந்த சைடு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு சப்ளை பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குல்ல, ரிமைனிங் இங்கே வந்து டிமாண்ட் 1 தான் கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுங்கள், 1 எழுதிட்டு இங்கே 2 எழுதிடுங்க. ஓகேவா, ஸோ இது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே 0 வருமா, அப்போ இது என்டையர் நம்ம இதையே நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 செல் தான் இருக்குது. இந்த 2 செல்லை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ 2 செல்லில் மொத்தமாக உங்களுக்கு 9 தான் சின்ன நம்பர் கரெக்டாக. ஸோ 9க்கு எவ்வளோ நம்ம டிமாண்டு கொடுக்கலாம். ஸோ 9க்கு வந்து டிமாண்டு வந்து 8 இருக்குது. ஆனால் வந்து இந்த செல்லுக்கு ஆனால் வந்து சப்ளை 2 தான் பண்ண முடியும். அப்போ 2 எழுதிருங்க. 2 போட்டுட்டு இங்கே 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வந்துடும், இங்கே 0 வந்துடும். 10 ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டு 10 தான் இருக்குது. 10க்கான சப்ளை 6 பட் டிமாண்டு 6 முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான். ஸோ 6 6 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டுக்கோங்க. இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டுக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒன்றே தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு டிமாண்டோ சப்ளையோ எது சின்ன நம்பரோ அதை நீங்கள் எழுதிட்டு அதை நீங்கள் மற்ற 2 டிமாண்டையும் சப்ளை சப்ராக்ட் பண்ணிடுங்க. எங்கே 0 வருதோ 0 வந்த காலம் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுது. நீங்கள் வேணால் கடைசியாக செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 2 ஆட் பண்ணால் உங்களுக்கு 8 வருதா, 8 வருது. ஓகேவா, ஸோ தென் 6 4 ஆட் பண்ணால் 10 வருதா, சப்ளையில் 10. இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் மொத்தமாக நீங்கள் 2 7 1 ஆட் பண்ணால் 10 வருது பாருங்கள். 8 8 இங்கே இருக்குது பாருங்கள். 1 8 இங்கே பாருங்கள் 9. ஸோ நீங்கள் ஆனால் காலம் வைஸ் ரோ வைஸ் நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டிமாண்ட் சப்ளை கரெக்டாக அந்த ரோ அந்த காலத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேவா, ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆப்டிமேஷன் காஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ நம்ம இதுக்கு காஸ்ட்டு பார்த்துடலாம். பட் சில ப்ராப்ளத்தில் இதை நம்ம டோட்டல் காஸ்ட்டு பார்க்குறது போல் டேரெக்டாக நம்ம மோடி டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காஸ்ட்டு பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம மோடி டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நான் டீஜெனரேட் இந்த கண்டிஷன் நான் டீஜெனரேட் இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து mn+1 நம்ம ஃபார்மை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ எம்ங்கிறது ரோ, என்னங்கிறது காலம். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக நான் 3 ரோ இருக்குது, 4 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 6 நான் ஆன்சர் வருது ஃபார்முலாவுக்கு. அதே மாதிரி அலைக்காடு செல்ஸ் பாருங்கள், மொத்தமாக 1 2 3 4 5 6 மொத்தமாக 5 6 இருக்குது. ஓகேவா, ஸோ 6 அலைக்காடு செல்ஸ் இருக்குது, ஃபார்முலாவும் 6 இருக்குது. அப்படிங்கிறப்ப இது வந்து இந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து நான் சொல்லலாம், நம்ம நான் டீஜெனரேட்டட் சொல்லலாம். ஓகேவா, ஸோ நான் டீஜெனரேட்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இந்த அலைக்கடட் ஃபார்முலாக்கான அலைக்கடட் பார்சல்ஸ் ஃபார்மாவும் அன்அலைக்கட் ஃபார்மாவும் நம்ம நார்மலாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, அப்போ டீஜெனரேட்டருக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் கடைசியாக பார்க்கலாம், அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் பண்ணுறது. ஓகேவா, ஸோ நம்ம அலைக்கடட் ஃபார்முலாவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் யூவி விஏ ஆட் பண்ணால் நம்மளுக்கு சிஎஃப்ஐஜெட் கிடைக்கணும். ஐ மீன் யூவி ஆட் பண்ணால் சி கிடைக்கணும், காஸ்ட்டு கிடைக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம் யூவிஏ. ஓகேவா, ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே ஓகே, பார்த்துலாமா. ஸோ அலோகேட் பண்ணுறதுல நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து அலோகேட் கடைசியாக பார்த்துக்கலாம், நம்ம அலோகேட் செல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அலோகேட் செல்ஸ் நம்ம நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 செல்ஸ் இருக்குது, இங்கே 2 செல்ஸ் இருக்குது. நம்ம 0 வந்து ஆரம்பிக்க போகிறோம், நம்ம வந்து U30 கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது நான் எடுக்கிறது, நீங்கள் இந்த வேறு எங்கே வேணால் எடுத்தாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ U30 எடுத்தீங்கன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக அலோகேட் செல்லுக்கு வேல்யூ சொல்லிடலாம். ஸோ U30 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும், அஃப்கோர்ஸ் 9 தானே வரணும். 9 + 0 + 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 வரணும். ஓகேவா, அதான் நம்மளுக்கு அலோகேட் செல்ஸ்க்கான ஃபார்முலா. யூவி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு சி காஸ்ட்டு கிடைக்கணும். ஸோ U0 இருக்கிறப்ப V வந்து 9 இருக்கிறதா நம்மளுக்கு 9 கிடைக்கும். அப்படி இது சொல்லுங்க பார்க்கலாம், இங்கே 7 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ என்ன வரும், 7 தான் வரும். கரெக்டாக, ஸோ 0 + 7 நம்மளுக்கு 7 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்படி ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு U2 பார்க்கணும். ஸோ U2 பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கே
9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் -2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு -2 + 9 உங்களுக்கு 7 கிடச்சிடும் கரெக்டாக. இது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 0. ஏன்னா யூவி ஆட் பண்ணுறப்ப 9 வரணும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது. ஸோ வியில் ஒரு 9, இந்த யூவில் 0 போட்டால் தான் உங்களுக்கு இங்கே சிங்கிறது காஸ்ட்டுங்கிறது 9ஆக கிடைக்கும். அப்போ 0 + 9 9 வரும். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அப்போ இது 0, இங்கே 10 இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்கலாம்? 10 தான் இருக்கணும். ஏன்னா வேறு வழியே இல்லையே. நான் 0 + 10 போட்டால் தான் உங்களுக்கு 10 வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே 0 இருக்குது, இங்கே 10. அப்படிங்கிறப்ப நம்ம 10 கொடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ 0 + 10 நமக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ யூவி ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு காஸ்ட் ஃப்ரீ கிடைக்கணும். அவ்வளோதான் லாஜிக். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா, ஸோ இன்னும் ஒரு ஆளை கிடச்சி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இப்போ என்ன வரும்? 2. ஏன்னா 2 + 10 நம்மளுக்கு 12 கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் போட்டுருங்க. ஸோ இந்த யூவி, இந்த யூ, இந்த வி எல்லாமே எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இது அன்அலோகேட்டட் வேலை முடிஞ்சு போச்சு. எதில் அன்அலோகேட்டட் பார்த்தீங்கன்னா இங்கே 13. ஸோ del 13 இங்கே இருக்கு பாருங்கள், அது 13. தென் del 21. ஸோ இந்த செல். நெக்ஸ்ட்டு del 23 இது இந்த செல். இதெல்லாம் அன்அலோகேட்டட். தென் del 31, தென் del 42 இந்த செல், தென் இந்த செல். ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும் அன்அலோகேட்டடுக்கு. ஸோ அன்அலோகேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு del 13 அப்படிங்கிறப்ப டெல்லுக்கான ஐக்கான வேல்யூ தான் 1, ஜேக்கான வேல்யூ தான் 3. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு u1 + v3 - CF13 வரும். ஸோ இந்த CF13 வந்து காஸ்ட் ஆஃப் 13. இதில் காஸ்ட்டோட 13 என்னது? இதுதான் 8. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஒன்று எல்லாமே. ஸோ அன்அலோகேட்டட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, நெகட்டிவ் ஆர் 0 இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்டிமம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் எல்லா டெல்லோட வேல்யூமே உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. தென் ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சொல்யூஷன் வந்து ஆப்டிவ்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம், இது நெகட்டிவ் தான் வருமா? ஆக்சுவலி வந்து என்னென்னா, இது ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாக்கு இது நெகட்டிவ் தான். ஓகேவா? சில யூடியூப் சில ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து இந்த ஃபார்முலா வேறு மாதிரி தலைகீழாக எழுதியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாசிட்டிவாக 0 ஆர் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா நம்ம வந்து இதை யூனிக் சொல்லிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதுக்கு ஃபார்முலா ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா எழுதுறேன். ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே ஃபார்முலாவை மாறி இருக்கும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்முலாவுக்கு நெகட்டிவ் வந்தாலே இது ஆப்டிமம் தான். சில ஃபார்முலாஸுக்கு சில ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுக்கு சில யூடியூப் சேனலில் சில புக்ஸில் வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி ஈவன் ChatGPTல கேட்டால் கூட அது பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கும். ஏன்னா அதோட ஃபார்முலா வேறு. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? பட் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம், ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலாவுக்கு நெகட்டிவ் தான் ஆப்டிமம், அந்த ஃபார்முலாவுக்கு பாசிட்டிவ் தான் ஆப்டிமம். லைக் சில ப்ராப்ளத்தில் நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் முதல்ல பார்த்துருப்பீங்க, இந்த ZJ - CJ. ஸோ நம்ம வந்து எல்லாமே பாசிட்டிவ் பார்த்துருப்போம், கிரேட்டர் தன் ஈக்குவல் பார்த்துருப்போம். சில யூடியூப்பில் நெகட்டிவில் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு நெகட்டிவ் வந்தாலே ஆப்டிமம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் நெகட்டிவ் வந்துருச்சு எல்லாமே. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இருக்கிற அலோகேட்டட் செல்ஸ் எல்லாமே கரெக்டாக பொசிஷனில் அலோகேட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க. ஸோ 6 × 10, then 2 × 9, then 7 × 7, then 1 × 9, then 8 × 7, then 4 × 12. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? 240 தான் ஆன்சர். ஸோ இதான் உங்களோட ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ நம்ம 4th ப்ராப்ளத்தை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே.